friends, welcome back Barveen's kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா மட்டன் சூப் தாங்க. ரொம்ப டேஸ்டாவும் சூப்பராவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை லைட்டா கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தீங்க அப்படினா நல்லா டேஸ்டா இருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்துர்க்கேன். இத மூணையும் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் எலும்பு கறியுமா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து சூப்புக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல நான் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். குக்கர் நல்லா வந்து ஹீட் ஆயிருச்சு. இதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அதனால தான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து எண்ணெய் ஹீட் ஆகிருச்சு. இதில் வந்து வெந்தயம் ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து ஒரு அளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் வந்து பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகு ஜீரகம் அரைக்கையிலே இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம சூப்புங்கிறனால நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப தேவைப்படாது. இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வந்து மட்டனை சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எலும்பும் கறியுமா எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மட்டனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வற்றணும், இல்லை அப்படின்னா கவுச்சி அடிக்கும். ஆனால் தண்ணி வற்றுற அளவுக்கு இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு இந்த தண்ணிலாம் வந்து நல்லா வற்றிருச்சு. இதில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை வந்து அலசி ஊற்றிருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசிலுக்கு வச்சுட்டு இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா வந்து கறி வெந்துருச்சு. சூப்பு வந்து ரெடி ஆயிருச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ சூப்பு ரெடி ஆயிருச்சு. மல்லித்தலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மல்லித்தலை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான். சூப்பரான மட்டன் சூப் வந்து ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.